பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு ராஜாவின் இனிய நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நம்மை கடந்த 5 மாதங்கள் பாதுகாத்து இந்த 6வது மாதத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு அதிகமாக நன்றி சொல்லுவோம். இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நான் வாழ்வது ஆண்டோடைய பெரிய கிருபை தான். பிரியமான அவருடைய கிருபைக்காக நாம் அதிகமாக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டோடைய கிருபை தான் நாம் ஒவ்வொரு நாளும் தாங்குகிறது. அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தேவனுடைய வார்த்தையை. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமான யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் பாருங்கள், அநேக மக்கள் பொறாமையினாலே அநேக மந்திரங்களை செய்கிறார்கள், அநேக செய்வினைகள் செய்கிறார்கள், பில்லி சூனியம் செய்கிறார்கள். இவைகள் எல்லாம் வாய்க்காமலே போகும் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான்னு சொல்லப்படுகிறது. கர்த்தர் நம்மையே, நம்முடைய குடும்பத்தையே, நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் அவர் பாதுகாத்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, வேதத்துல வாசிக்கிறோம், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இதுவரை நடத்தியிருக்கிறார், இனிமேல் அவர் நடத்த போகிறார். ஆனா அநேக குடும்பத்துல பார்த்தோம் என்று சொன்னால் அநேகர் மந்திரத்தினால் பாதிக்கப்படுகிறார்கள். கடந்த வாரத்துல ஒரு போதகர் என்னிடத்துல தொடர்பு கொண்டு என்னிடம் ஜெபிக்க சொன்னார். பாஸ்டர், எனக்காக ஜெபியுங்கள், எனக்கு பிசாசுடைய கிரியை இருக்கிறது, அசுத்த ஆவியில பாதிக்கப்பட்டிருக்கிற, எனக்காக ஜெபிப்பீர்கள் என்று சொல்லி ஒரு திருச்சபை நடத்துகிற ஒரு ஊழியர் என்னிடத்துல தொடர்பு கொண்டு ஜெபிக்க சொல்லி கேட்டார். பிரியமானவர்களே, அநேக ஊழியர்களும் விசுவாசிகளும் அநேக ஆண்டு அறியாத மக்கள் அநேகர் இன்றைக்கு செய்வினையினாலே, பில்லி சூனியத்தினால், மந்திரவாதத்தினால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டோட வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் சொல்லப்படுகிறது. உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமாக வாய்க்காதே போகும். பிரியமானவர்களே, ஒரு வழியே வருகிறவன் 7 வழியே ஓடி போவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். பிரியமானவர்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம், ஒரு நாள் நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களுக்கு யுத்தம் பண்ண கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைத்து வேதனையை மாற்ற வல்லவரை இருக்கிறார். அநேகர் தன்னுடைய குடும்பத்திற்கு விரோதமாக அநேகர் மந்திரங்கள் செய்வினை செய்து வைத்து விட்டார் என்று சொல்லி புலம்புகிறதை பார்க்கிறோம். அநேகர் வேதனைப்படுவதை பார்க்கிறோம். நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதீர்கள், ஒரு நாளும் வேதனைப்படாதீர்கள், ஒரு நாளும் வருத்தப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஆண்டவர் எல்லா மந்திரங்கள், பில்லி சூனியங்கள் செய்வ எல்லாவற்றையும் செயல்படாமல் போக செய்வார். பிரியமான காரணம், அவர் உயிரோடு இருக்கிற மெய்யான தேவன். அவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து கரம் பிடித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன தேவன் நம்மை கைவிடுவாரா? உங்களை கைவிடவே மாட்டார். God will never leave you, not forsake you, dear brothers and sisters. Just have faith upon God. Just call to God's family. We are very happy to meet you through God's family ministry. தேவனது குடும்ப ஊழியத்தின் மூலமாக உங்களுக்கு தொடர்பு கொள்ள மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அநேக மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். அநேக கட்டுகள் உடைக்கப்படுகிறது, மந்திரங்கள், பில்லி சூனியம் பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுகிறார்கள். அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். பிரியமானவர்களே, அவருக்கு எல்லா துதி கன மகிமையெல்லாம் உரித்தாக்குகிறேன். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மந்திரங்கள், செய்வினைகள், பில்லி சூனியம் எதுவாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்திலே, உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றி உங்களை அவர் சமாதானப்படுத்தி உங்களை மகிழ்ச்சியாக்கி வாழ வைப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளே, காரணம் அவர் நல்ல வல்லமையுள்ள தேவன், அவர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்படுற சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா? இஸ் ஆல்மைட்டி காட், சுப்ரீம் காட், மிக உயரம் உன்னதமான தேவன். அவர் எல்லாவற்றை செய்ய வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள், உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள், விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். ஆண்டவரை தேடுங்கள், எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறோம். அநேக மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுகிறார்கள். மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். நாங்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்பி வல்லமையை ஜெபிக்கிற பொழுது எல்லா கட்டுகள் உடைக்கப்படுகிறது, மந்திரங்கள் செயல்படாமல் போகிறது. பிரியமானவர்களே, ஆண்டு வசனம் ஒரு நாளும் மாறாத. பிரியமானவர்கள், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? இந்த சத்திய வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யாகாது, தோற்று போகாது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களை வாழ வைப்பார். எல்லா மந்திரங்கள், செய்வினைகள், பில்லி சூனியங்கள், மயமாளங்கள் எல்லாவற்றை கர்த்தர் அப்புறப்படுத்தி உங்களுக்கு சமாதானம் கொடுத்து உங்களை ஜெயமாய வாழ வைப்பார். பிரியமானவர்களே, உங்களுக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை கொடுப்பார். அவர் வெற்றி வேந்தர், உலகத்தை ஜெயித்த தேவன். உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார் நிச்சயமாக. அவர் ஜெய கிறிஸ்து, அவர் ஜெயம் யெகோவா நிசி, ஜெயம் கொடுக்கிற தேவன்.
ஆகவே கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஜெயம் தருவார். ஜெயம் கொடுக்கிற யெகோவா நிசி அல்லவா. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்படுகிறது. வேதத்துல பார்க்கிறோம், தானியேலின் காரியம் ஜெயமா இருந்ததாம். உங்களுக்கு கூட கர்த்தர் ஜெயமுள்ள வாழ்க்கை கொடுப்பார், வெற்றியுள்ள வாழ்க்கை கொடுப்பார் பிரியமானவர்களே. ஆகவே ஆண்டவரிடத்துல வந்து நீங்கள் ஆண்டவரிடத்துல உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள், குடும்பத்தை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கண்மணி போல பாதுகாப்பார். எல்லா மந்திரங்கள், பெல்லி செய்வன எல்லா கட்டுகளை கர்த்தர் அப்புறப்படுத்தி ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார் பிரியமானவர்களே. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுடைய தேவன். ஆக இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொன்னதை போல நீங்கள் அறிக்கையிடுங்கள். கர்த்தரனை கண்மணி போல பாதுகாப்பார் என்று சொல்லுங்கள் பிரியமானவர்கள். உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா எழும்புகிறார்களோ ஒரு வழியா வந்தா கர்த்தர் 7 வழியா துரத்தி விடுவார் பிரியமானவர்களே. ஆக தைரியத்தை, நம்பிக்கை, விசுவாசத்தை விடாதீர்கள். ஏசாப்பாவை தேடுவதை விடாதீர்கள். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் ஒரு நன்மை குறையப்படாதுன்னு வேதத்துல வாசிக்கிறோம். கர்த்தரை தேடுங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. வேதத்திலே அருமையான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே சொன்னார், உன் தேவனாய் கர்த்தரை உறுதியை பற்றிக்கொள் என்று சொல்லி மோசே நல்ல ஒரு ஆலோசனை யோசுவாவுக்கு கொடுத்தார். நாம் கூட கர்த்தரை பற்றி கொண்டு அவரையே நாம் சார்ந்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு ஜெயம் கொடுப்பார். யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களா, உங்களுக்கு விரோதமாக மந்திரங்கள் செய்கிறார்களா, உங்களுக்கு விரோதமாக யாகங்கள் செய்கிறார், பூஜை என்ன வேணா செய்யலாம். கர்த்தர்களை ஒரு கண்மணி போல காப்பார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களுக்கு துணையா இருப்பார். உங்கள் வீட்டிலே ஆண்டு இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு துணையா இருப்பார். உங்களுடைய வீடு முழுவதும் பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டிருக்கும் பிரியமானவர். பெரிய சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து உங்களுடைய வீட்டை குட்டி பரலோகமாய் மாற்றுவார். உங்களை ஒரு மிரக்கல் மேனாய் மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் பிரியமானவர்களே. சோர்ந்து போகாதீர்கள், நம்பிக்கை விடாதிருங்கள். கர்த்தரை தேடுங்கள். எங்களோடு தொடர்பு கொள்வீர்களா? உங்களுக்காக ஜெபிக்க அவரோடு காத்து கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, ப்ளீஸ் கைண்ட்லி கான்டாக்ட் அவர் காட்ஸ் ஃபேமிலி மினிஸ்ட்ரி. உங்களுக்காக ஜெபிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த தேவனது குடும்ப ஊழியம் தற்பொழுது வேலூர் பட்டணத்தில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அநேக மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக மக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு அநேக மக்களுக்காக ஊக்கமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்கிறார். எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க அவளோடு காத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் திரையில காண்கிற மொபைல் நம்பர்ல நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்காக நான் பாரத்தோடு கண்ணீரோடு ஊக்கமாய் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவி நிறைந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் விடுதலை கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டுன்னு சொல்லப்படும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கிற மெய்யாக விடுதலை ஆவீர்கள். இந்த சத்தியத்தையும் அறிவி சத்தியம் உங்களை விடுதலையாக்க சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக விடுதலை கொடுப்போம், ஜெயம் கொடுப்பார் பிரியமானவர்களே. தைரியத்தை, விசுவாசத்தை விடாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். வேதத்துல வாசிக்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவரை தேடுங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள், எங்களோடு தொடர்பு கொள்ள மறவாதிருங்கள். உங்களுக்காக ஜெபிக்க அவரோடு காத்து கொண்டிருக்கிறோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் ரட்சா கர்த்தாவே, எங்க பார்த்தாலும் ஏசப்பா அக்கிரமங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது, அன்பு தணிந்து கொண்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில கொஞ்ச கால வாழ்க்கையில் ஆண்டவர் மனுஷர்களப்பா போட்டி பொறாமையினாலே அநேக மந்திரங்கள் செய்கிறார்கள், பில்லி சூனியங்கள் செய்கிறார்கள், யாகங்கள் செய்கிறார், பூஜை செய்கிறார்கள். எப்படியாவது குடும்பத்தினர் அந்த நபர் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி பொறாமையினாலப்பா அநேக மந்திரங்கள் பண்ணுகிறாங்க ஆண்டவரே. எல்லா மந்திரங்கள், செய்வினைகள், பில்லி எல்லாம் வாய்க்காமலே போவதாக இயேசுவின் நாமத்திலே அப்பா ஒவ்வொரு மாசம் அப்பா அமாவாசை நாட்களிலே அநேக பிசாசுகளை ஏவி விடுகிறார் ஆண்டவரே. குட்டி பிசாசுகளை ஏவி விடுகிறார் ஆண்டவரே. எல்லாம் செயல்படாமலே போவதாக இயேசுவின் நாமத்திலே அநேக அசுத்த ஆவியில பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே. அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் அநேக ஆண்டவரை சோதரம் அப்பா, அநேக ஆண்டவரை சோதரம் மக்கள் ஆண்டவரை இப்படிப்பட்ட பிரச்சனையில பாதிக்கப்படுவதை பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தர் அற்புதம் செய்யுங்க, ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்துங்கப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு எல்லாரையும் கண்மணி போல காத்து வழி நடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தைரியமாயிருங்கள், எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வாழ வைப்பார். ஆமென்.